ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம்னா டே இன் மை லைஃப் தான். ஆல்ரெடி நான் எடுத்த லாஸ்ட் வீக்ல இருக்க vlog வந்து ஃபுல்லாக டெலீட் ஆயிடுச்சு. ரெக்கவர் எப்படி பண்ணோன்னு தெரியல. பட் நானும் யோசிச்சு யோசிச்சு vlog வரவே இல்லை. அதனால தான் இந்த vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த vlog யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து கரெக்டாக 2 வீக் ஆயிடுச்சு. எந்த ஒரு கடைக்கும் நான் போகவே இல்லை. எனக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இங்கே வந்த பிறகு என்னடா பண்ணேன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து ஜெப்டோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு எப்படி ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். நிறைய யூடியூப் சர்ச்லேருந்து சர்ச் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 2 பொருள் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு ப்ரெட் பேக்கெட்டு, இந்த ஃபேஸ் க்ரீம் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் என்னோட பர்சனல் பர்பஸ்க்காக ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். மாமாஅர்த்லேருந்து ஃபேஸ் வாஷ் தான் வாங்கியிருந்தேன், விட்டமின் சியில் இருந்து. நான் எல்லா ரிவ்யூஸும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து ஒத்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த வாட்டராக இருந்தாலும் கரெக்டாக வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். போக போக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது வந்து ஹேர் கேருக்கோ இல்லை ஸ்கின் கேருக்கோ எதாக இருந்தாலும் சரி, பாடிக்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு 3 மந்த்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். நான் வந்து சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஒரு 2 வீக்ஸாக இப்போ பரவாயில்ல. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணனே கொஞ்சம் வந்து கிளென்சியாக இருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே நம்ம நார்மலாக போடுற சன்ஸ்க்ரீன் தான், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. சன்ஸ்க்ரீன் வந்து மெயின்டைனாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கின்னுக்கு. அப்போ தான் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் தெரிஞ்சுது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது. எனக்கு பர்சனலாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி வந்து நான் எல்லா விலாக்லையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலன்னா சன்ஸ்க்ரீன் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து டெரஸ் போகிறதுக்கு இந்த மாதிரி கம்பி தான் போட்டிருக்காங்க, மேலே ஏறி போகிறதுக்கு. ஏறுறது என்னவோ சீக்கிரமாக ஏறிடலாம், பட் இறங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். மேலே போனால் இந்த மாதிரி வந்து சிட்டிங் பிளேஸ் வந்து 3 கொடுத்துருப்பாங்க, உட்காந்து பேசுகிறதுக்கும் ஏதாச்சும் நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கதும். ஆனால் நம்ம இங்கேருந்து ஏறி வர்றதுக்கு இல்லை உட்காரத்துக்கு கிடையாது. கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு கூட, மேலே இருந்து பார்க்க. கீழேயே உட்காந்துட்டு பார்க்கலாம் பால்கனியில். பட் அங்கே வந்து எதுவும் உட்காரத்துக்கு கிடையாது, கீழே தான் உட்காரணும். கீழே உட்காந்தாலும் வியூஸ் வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால தான் கொஞ்சம் டைம் ஆச்சு வந்து மேலே வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்போம் நானும் எங்கள் பாட்டி வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். ஏதாச்சும் நம்ம வந்து வெளியே வாங்க போனால் கூட சரி, நான் வந்து போக ஆசைப்படுவேன். பட் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், நீங்களே போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். மேலே வரத்துக்கு மேலே வந்து பிளான்ட் ஏதாச்சும் வைக்கலாமான்னு கேட்டால் பால்கனிலே வைக்கலாம், மேலெல்லாம் வேண்டாம், கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உக்காந்துட்டு எந்த இதாக இருந்தாலும் சரி, மேலே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு தான் கீழே வந்துடுவேன் ஈவினிங் டைமில். பட் என்னதான் ஈவினிங் வந்து உட்காந்தாலும் நைட் டைமில் போய் ஒரு 8 o'clock 9 o'clock மேலே உட்காந்தோம்னா வண்டி போகிற சவுண்ட் எதுவும் கேட்காது, லைட்டு வெளிச்சமாக நல்லா தான் இருக்கும். அந்த ஃபீலிங்கே தனி ஃபீலிங் தான். நைட் டைமில் போயிட்டு ஜில்லுன்னு காற்று வரும், பார்த்துட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வியூ பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டைம் ஒரு 6 o'clock மேலே ஆகிடுச்சு. ப்ரெட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை பீனட் பட்டர் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க நாங்களாம் வரத்துக்கு முன்னாடி. அந்த பேச்சுலர்ஸில் வாங்கி விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தாங்க. எக்ஸ்பைரி டேட்லாம் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தேன், இதுக்குனா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரெட்டு வந்து 30 rupees போட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். கடையில் கூட அதே ரேட் தான். பட் வந்து நம்ம வெறும் ப்ரெட்டு மட்டும் ஆர்டர் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா காசு கூட வரும். அதனால தான் கூட ஒரு 2 பொருள் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ப்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பீனட் பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் வந்து சுடுவாங்க, ரோஸ்ட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீனட் பட்டர் போட்டேன். அப்போ தான் எங்கள் பாட்டி வந்து மொறு மொறுவாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. வீட்டில் எக் இருந்ததுன்னா ப்ரெட் ஆம்லெட் வந்து போட்டிருக்கலாம். பட் வந்து ஃப்ரிட்ஜில் அதனால் எதுவுமே வாங்கி வைக்கலாம். எல்லாமே வந்து அங்கே அப்பப்போ வாங்கி வைக்கிறது தான் வீட்டில் இருக்கும். ப்ரெட்டு வந்து எல்லாமே ஒரு 4 ப்ரெட் எடுத்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன்.
நான் லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தேன். அப்போ வந்து கீரைலாம் வாங்கிட்டு வரும்போது அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பட் வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து வீடியோ வந்து டெலீட் ஆனதால எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து டெலீட் ஆயிடுச்சு. இந்த வீக் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தேன்னா, கண்டிப்பா வந்து வீடியோ வந்து டெலீட் பண்ணாம கரெக்ட்டா வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த மாரி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாமே ரோஸ்ட் பண்ணிட்டு பீனட் பட்டர் வந்து தடவிட்டேன். கரெக்ட்டா வந்து எங்க 2 பேருக்கு வந்து சரியா போயிடுச்சு அந்த பீனட் பட்டரு. எங்க பாட்டி "என்னது இது?" அப்படின்னு கேட்குறாங்க. "சாப்பிட்டு பாரு" அப்படின்னு சொன்னேன். "நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் டைம்ல இது ஒரு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எப்பவுமே டீ, காஃபி குடிச்சிட்டே பழகிட்டோமா, இந்த மாரி ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது டீ, காஃபி தான் தோணுமே. இத சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி சூடா குடிச்சா நல்லாருக்கும்னு தோணும். பட் இங்க வந்து பால் வாங்குறதே நாங்க மறந்துட்டோம். ஏன்னா 3 ஃப்ளோர் கீழ இறங்கி போய் வாங்கிட்டு வரணும். அதனால வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கீழ யாருனா போகும்போது வாங்கிட்டு வந்து குடுத்தா உண்டு குடிப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டேன். போயிட்டு கீழ போயிட்டு ஒரு 2, 3 முட்டை வாங்கிட்டு வந்து புதினா, கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து எக் ரைஸ் பண்ணலான்னு தான் இருந்தேனே. சாப்பாடு மட்டும் தான் இருந்தது. குழம்பு எதுவும் இல்ல. சாப்பாட தாளிக்க தான் முட்டை வாங்கிட்டு வர போனேன். கடையில அப்ப என்ன சொன்னேன்னா, அவன் வந்து ஃபுல்லா ஹிந்திக்காரன். தெலுங்கு வந்து அவனுக்கு தெரியல. நான் பேசுறேன். 3 முட்டை வாங்கிட்டு 200, 200ன்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு வந்து தோனா 2 தானே வரும். அவன் ₹2 ₹2 ன்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா இந்த கால்குலேட்டர்ல போட்டு காமிங்க அப்படின்னு சொன்ன பிறகு ₹7 ஒரு முட்டைன்னா, அப்ப ₹21 அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறமா சரி நானும் பயந்துட்டேன். என்னடா 3 முட்டை 200 இங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்த பிறகு தான் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணனே. அதுக்கு முன்னாடி கிச்சனெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நைட்டு படுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஆனியன், கொஞ்சம் வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். கடையில வர டேஸ்ட் இல்லனாலும் வீட்ல எப்படி செய்றோமோ அந்த மாரி நார்மலா செய்யலான்னு தான் இருந்தனே. இதுதான் நான் சொன்னது. இது வந்து 2மே சேர்ந்து வந்து ₹10 வாங்கலாம். பட் வந்து எப்படி விக்கிறாங்க பாருங்க. ரப்பர் பேண்ட் போட்டு விக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு நார் கட்டி தானே விப்பாங்க. இங்க வந்து ரப்பர் பேண்ட் போட்டுப்பாங்க. அது கீரைக்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்குனாலும் இந்த மாரி தான் ரப்பர் பேண்ட் போட்டு குடுப்பாங்க. பட் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன் சொல்ல தெரியல. பட் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. முட்டை சாதத்துல புதினா யாருனா போடுவாங்களான்னு கேட்பாங்க. பட் எனக்கு வந்து முட்டை சாதம் புதினாவோடைய ஃப்ளேவர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து என் தக்காளி சாதமா இருந்தாலும் சரி, நான் ஏதாச்சும் ஒரு மசாலா ஐட்டம் ஏதாவது செய்யணும்னா புதினா வந்து நான் ஆட் பண்ணுவேன். இதே டீல போட்டு குடிச்சா கூட ரொம்ப நல்லாருக்கும். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தியிருக்கேன். இந்த எண்ணெய் நான் பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா 2 வீக்ஸா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன். அது பக்கத்துல இருக்க வாட்டர் கேன்ல வந்து கடலை எண்ணெயாம். பட் ஸ்மெல் வந்து நல்லா தான் இருக்கு. யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சிட்டே இருப்பேன். 2 ஆயிலும் வந்து கலந்து யூஸ் பண்ணா ஒரு மாரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அத வந்து யூஸ் பண்றதே இல்ல. வேற எதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். எக் ரைஸ்லாம் நான் வந்து எப்ப சாப்பிட்டேன்னா, எங்க பெரியம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அப்போ எதிர்க்க ஒரு கடை இருந்துச்சு. அப்போ வந்து சூப்பரா ஸ்மெல்லா இருக்கும். பிரியாணி, சிக்கன் ரைஸ் அந்த ஸ்மெல்லாம் வரும்போது, எங்க பெரியம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களே, நான் எப்படி வாங்கி சாப்பிட்றதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் வந்து அப்பதான் வந்து எக் ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டேனே. அப்போ பாஸ்மதி ரைஸ்ல பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. அந்த டேஸ்ட் நம்மளுக்கு இப்போ வருமான்னா, அது வராது. ஏன்னு நம்மளுக்கு தெரியாது. வீட்ல செய்யும்போது நான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். டேஸ்ட் இருந்தாலும் பரவால்ல. வீட்ல செஞ்சாலும் ஒரு திருப்தியா, சேஃப்டியா சாப்பிடுவோம். அந்த மாரி தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து ஆனியன் ரைஸ் தாளிக்கலான்னு தான் இருந்தேன். நான் தான் போய் வேணும்னே போய் எக்லாம் வாங்கிட்டு வந்து எக் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சாதனை வந்து பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்ல. உங்களுக்கு இந்த மாரி அனுபவம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு நான் வெறும் மொளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆச்சுது. நான் வந்து வெறும் மொளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே கலந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எந்த மொளகாத்தூள் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் விலாக்ல வந்து ஷேர் பண்றேன். கொஞ்சமா வந்து புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஏன் வந்து புதினா, கொத்தமல்லி வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண பிறகு போடுறோம்னா, புதினா வந்து கீழ அடி பிடிக்காம வந்து தடுக்கும். ஏன் அது வந்து கடிபிடிச்சேன்னா, நான் அடிக்கடிக்கு வந்து தக்காளி சாதம் பண்ணும்போது குக்கர்ல வந்து அப்படியே ஒட்டிக்கும். இந்த புதினா கொஞ்சம் போட்டோனே அப்படியே ஒரு கலர் கலர்ன்னு எல்லாமே வந்து மேல வந்துரும். கொஞ்சம் நெய் ஊத்துன பிறகு. அது மாரி தான் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். எவ்வளவோ கண்டுபிடிக்கிறேன். நான் இத கண்டுபிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா?
சாப்பாடு ஆல்ரெடி வந்து உதிரி உதிரியா தான் இருக்கு. நான் வந்து கொஞ்சம் கெட்டிமா இருந்தது. அப்படியே உதிரி உதிரியா போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில நான் எந்த அடிஷ்னல் சாஸும் வந்து நான் ஆட் பண்ணல. எப்பவுமே டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணுவேன். இந்த வாட்டி நான் எதுவுமே ஆட் பண்ணாம இந்த மசாலா ஐட்டம்ஸோட நிப்பாட்டிட்டேன். எங்க 3 பேருக்கு வந்து கரெக்ட்டா வந்து சரி போயிடும். நான் வந்து கொஞ்சமா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் எங்க பாட்டி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்த லைட்டு தான் இது. இதோட ப்ரைஸ்க்கு நம்ம வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப பெஸ்ட்டு சொன்னோம்னா இந்த லைட்டு தான். ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் கலராக கூட இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வாங்கி ரிவ்யூ கூட நான் உங்களுக்கு பண்ணுறேன். எனக்கு க்ரீன் வந்து ரொம்ப பிடிக்குன்றனால க்ரீன் வந்து எந்த கலரில் இருந்தாலும் நான் வந்து போய் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் தான் வாங்கிக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.